இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற எலெக்ஷன் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த திருவிழா நடக்க போகுது. கூடவே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அந்த 18 இடைத்தேர்தலும் வந்து இப்போ தான் நடக்க போகுது. அந்த ஏப்ரல் 18 நடக்க போகுது. இதை எதிர்கொள்கிறதுக்கு சில கட்சிகள் வந்து தயாராக இருக்காங்க. அவங்க தொண்டர்களும் வந்து எப்போ இந்த தேர்தல் நடக்கும்னு சொல்லி ஆளோட பார்க்குறாங்க புதிய ரத்தத்தோட. இன்னும் 2-3 கட்சி பெரிய கட்சின்னு சொல்லி 2 இருக்குது. என்னதான் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் லெட்ரு பேட் வச்சுருக்கவங்க உள்பட கூப்பிட்டு காலில் வந்து கெஞ்சி கூத்தாடி தொகுதியில் ஒதுக்கி கொடுத்தாலும் அவங்களோட கொள்கைகள் வந்து அந்த ஏற்குமாறான கொள்கை தான். உதாரணமாக வந்து ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம். அவரோட நிறுவனர் வந்து அதாவது ஏடிஎம்கே நிறுவனர் எம்ஜிஆர், அவங்க கட்டி காப்பாற்றின ஜெயலலிதா, இவங்களோட கொள்கை கோட்பாடுக்கு அப்படியே நேர் எதிரான சில கட்சிகள் அவங்கள வந்து கடந்த காலத்தில் வந்து தூர்வாரின, அதாவது தூத்தி பேசின அந்த சில கட்சிகளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சோறு போட்டு தொகுதி கொடுத்து பணம் கொடுத்து கூட்டணியில் வச்சுருந்தாலும் அதாவது ஜெயிக்கிற மாதிரி தெரியல. இவங்க பாக்கி இந்த 20 தொகுதியை வச்சுக்கிட்டு அவங்க தேவையில்லாத ஆளுக்கெல்லாம் கொடுத்துட்டு, இப்போ உதாரணம் ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டா அவர் கூட்டிகிட்டு போனாலெல்லாம் தெருவில் விட்டுட்டு அவங்களாம் மூச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இவர் பையனுக்கு மட்டும் வாங்கிட்டாரு. இப்போ பிரச்சனைத்தையும் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் வந்து கொஞ்சம் மக்களும் அந்த அஇஅதிமுக நிர்வாகிகளும் பக்கம் சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சிட்டிங் எம்பி இருப்பாங்க, நிறைய பேர் கட்சியில் உழைச்சவங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் கொடுக்க முடியல. அவங்க இனிமேல் அதாவது பணத்தை தான் எதிர்பார்த்துருந்தாங்க, பதவி எதிர்பார்த்தாங்க. அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் அடுத்து இந்த கட்சி ஆட்சி யார் கைக்கும் போமோ அதை எதிர்பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பாதி பேர் டிஎம்கேக்கு தூக்கிட்டு இருக்காங்க. இதனால் மக்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அமமுக நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அங்கங்கே பார்த்தா தெரியுது. இதனால தான் வந்து எடப்பாடி ரொம்ப கலக்கமாக இருக்கார். இப்போ இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு டிடி தினகரனை பற்றி, அது வந்து பதிவு செய்யப்படாத கட்சி, அதாவது குழந்தை, இன்னும் பேரை வைக்கலை, அவங்க எப்படி நிற்க முடியும் அப்படின்னு வந்து வெறுப்போட உச்சத்தில் பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது தன்னிலையை மறந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு எப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பாடம் வந்துருச்சு அவருக்கே. ஏன்னா அந்த தேர்தல் வந்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுருந்தாரு. எப்படி இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து நிறுத்த முடியாதுல்ல, அடுத்த ஆட்சிக்கும் ஒரு 8 சீட்டு வேண்டியிருக்கு. அதனால் இந்த 40 தொகுதியும் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த 8 தொகுதி வந்து சட்டமன்ற தேர்தல் சும்மா ஜெயிச்சு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அதுக்கு தான் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து டிஎம்கே எடுத்துக்கிட்டா அவங்க வாரிசுக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பையன் அப்படி தான் தமிழச்சி தங்கமணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு கேட்குது இந்த உதயநிதி. அதாவது அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு. இவங்க எப்படி ஜெயிச்சு முன்னாடி வர்றது? அடுத்து அவங்க அங்கே டிஎம்கேல நிற்கிறவங்க பூரா எல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து ஊழலெல்லாம் தண்டிக்கப்பட்டவங்க. அவங்க எப்படியும் டெல்லிக்கு போயிட்டு அந்த ஊழலில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல, யாராவது பிடிச்சி காலில் விழுந்து. அதுதான் இங்கே நிற்கிறதெல்லாம் ராசா, கனிமொழி, தயாநிதி. அதுக்கும் இப்போ தயாநிதி இப்போ வந்து ரொம்ப டெஞ்சர் நிலைமையில் இருக்கார். கோர்ட்டு கூட அவரை உள்ளே வச்சு கூட விசாரிக்கலாம் நிலைமையில் அவர் போய்கிட்டு இருக்காரு. ஆக இந்த 2 கூட்டையும் வந்து மக்கள் விரும்பலை. அதுவும் எடப்பாடி 1000 அறிவிச்சு பார்த்தாரு, 1500 அறிவிச்சு பார்த்தாரு, 2000 அறிவிச்சு பார்த்தாரு. அடுத்து இந்த தேர்தல் அறிக்கை பூரா வற்புறுத்தி வாங்கப்படும், அதாவது பெற்றுத்தரப்படும்னே போட்டிருக்கு எல்லாமே. தான் செய்கிற வேட்பாளர் தேர்வு பொறுத்தவரையில் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் அதாவது மோசமாக தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கேயில் எப்படின்னா இவங்க ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக சில பேர் வற்புறுத்தி கூட்டியிருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் பிடிங்கிட்டது போக இப்போ 20 தான் மிஞ்சினது. 20லேருந்து சிட்டிங் எம்பிக்கெல்லாம் கொடுக்க முடியல. அவங்கெல்லாம் கோச்சிக்கிட்டு சில பேர் கூட அதை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் திணறன் தூடு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் சில பேர் நாங்கள் திணறனை பற்றி ஏதாவது பேசினா மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து ஏடிஎம்கேல வாரிசு வந்து வேணாம், தர்மத்தை தான் அப்படி இப்படின்னு சொன்னார்ல ஓபிஎஸ், அதை நம்பி சில பேர் வந்தாங்க ஓபிஎஸ் கூட. அவங்களாம் இப்போ தெருவில் நிற்கிறாங்க. அவங்கள தெருவில் விட்டுட்டு பையனுக்கு முடி சீட்டு வாங்கிட்டார் ஓபிஎஸ். இதுதான் வந்து தர்ம யுத்தமாக இப்படி வந்து போனதுனால அந்த இப்போ எடப்பாடி கூடாரம் வந்து கலகலக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் வந்து கொஞ்சம் பயங்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே வந்து இந்த சட்டசபை, அதாவது 40 தொகுதி போனாலும் போயிட்டு போகுது பாராளுமன்ற தொகுதி, இந்த சட்டசபையில் ஒரு 8 தொகுதி கூட கிடைக்காது போல இருக்கே அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு. எப்படி பார்த்தாலும் இந்த ஏடிஎம்கே நிலைமை தான் இப்படி இருக்குது. அப்படின்னு பார்த்தா டிஎம்கேலாம் வேட்பாளரும் சரியில்லை. அவங்க ஒதுக்குனதும் வந்து வெறும் வாரிசுகளுக்கு தான். அவங்க ஏற்கனவே ஊழல் பண்ணிட்டு நிறையா வந்து முன்னாடி ஜெயிலுக்கு போய்த்தவங்க. இப்போ திரும்பவும் ஜெயிச்சுட்டா டெல்லியில் போய்ட்டு அவங்களுக்கு உள்ள கேஸை வந்து முடிச்சுக்கலாம்ல. அதனால் இப்படி ஒரு
அவங்களா அறிவிச்சிட்டாங்க வெறும் வாரிசுகளாக. பொதுமக்கள் தான் அதை கடப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப திரும்ப ஊழல் பண்ணவங்களே வந்து சீட்டு வாங்கினா எங்களை முட்டாள் பிள்ளை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்களும் வந்துட்டாங்க. இதை விட இன்னொரு குடும்பம் என்னன்னாக்கா, 2 பக்கம் பல டிவி வச்சுருக்காங்க. இங்கிட்டு ஏடிஎம்கே சைடில் ஒரு 7 டிவி, டிஎம்கே சைடில் ஒரு 7 டிவி. இங்கிட்டு சில பத்திரிகைகள், அங்கிட்டு சில பத்திரிகைகள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு முன்னணி மக்கள் கருத்து கணிப்புன்னு சொல்லி மக்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஒரு டிவி 2 3 நாளைக்கு முன்னாடி அதாவது கருத்து கணிப்பு பத்திரில் யார் வந்து லாஸ்ட்டாக சதவீதம் கம்மியாக வாங்குறாங்களோ அவங்கள கடைசியாக போடுவாங்க. ஆனால் எடுத்த எடுப்பில் ஒரு டிவியில் என்ன பண்ணுறான்னா, அமமுக வந்து 5லேருந்து 8% தான்ப்பா. அதுக்கு அப்புறம் வந்து ஏடிஎம்கே வந்து 39%, டிஎம்கே வந்து 40, 39 இப்படி இழுபறியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது சதவீதம் கம்மியானா கீழே போட வேண்டியேன்னு. உண்மை என்னென்னா, எல்லா கருத்து கணிப்பும் இந்த உளவுத்துறையெல்லாம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, அமமுகவுக்கு வந்து செல்வாக்கு வந்து கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகுது. தினகரன் 2வது ரவுண்டு வந்தாருன்னா இன்னும் மக்களோட செல்வாக்கு ஏறிடும். தொண்டர்கள்லாம் ஆவலாக இருக்காங்க, ரொம்ப வந்து ஒரு பாயறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற நிலைமையை சொல்லிட்டாங்க எடப்பாடிக்கிட்டே. அதுதான் டிஎம்கேக்கிட்டே சொல்லிட்டாங்க. அதனால் எடப்பாடி வந்து டென்ஷனில் இருக்கார். கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோட பார்வையில் இருக்குது. அதை தான் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு டிடிவி தினகரனே அமமுக பற்றி கேட்டதுக்கு, அது பேர் இல்லாத குழந்தைப்பா, இன்னும் பேரே பதிவு பண்ணல, அது ஒரு குழந்தை அப்படின்னு வந்து வளர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவங்க வந்து வேட்பாளர் தேர்வுலையும் கோட்டை விட்டாங்க. இவங்க வந்து தினகரன் தேர்வு பண்ணதெல்லாம் கில்லி மாதிரி. தேர்தல் அறிக்கையை பொறுத்த மட்டும் இல்லை, டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் வந்து கூட்டு போட்டுக்கிட்டு அதாவது நாடகம் நடத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க தேர்தல் அறிக்கை. மக்களுக்கு பிடிக்கல. அடுத்து அவங்க எதிர்பார்க்குறது டிடிவி தினகரனோட தேர்தல் அறிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவர் வேட்பாளர்களை அப்படி தான் வித்தியாசமாக செலக்ட் பண்ணார். அதனால் தேர்தல் அறிக்கையும் வித்தியாசமாக இருக்கும். நம்ம பொதுமக்களுக்கு வந்து என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முற்போக்காக எதுவும் சில விஷயங்கள் இருக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் எடப்பாடி டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கார். இருக்க தினகரனோட கை ஓங்கிக்கிட்டு போகிறத அவர் போகிறதுக்க முடியல. இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஊடகங்களும் வந்து அவருக்கு ஒத்துவத ஆரம்பிச்சிட்டு அதை தான் அவரை கையில் எடுத்திருக்காரு. அடுத்து என்ன, இதுவும் வந்து பருப்பு வேலை. அடுத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போ போகிற மேடையை பூரா எடப்பாடி பழனிசாமி மேடையில் வச்சுக்கிட்டு, எடப்பாடி பழனிசாமி இருக்க முடியுமா, அவர் மாதிரி ஒரு முதலமைச்சர் வரவே முடியாதியா, அவர் முதலமைச்சர் வந்து கொடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லி இப்போ ராமதாஸ் கூட கூவ ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் பார்த்து பொதுமக்களுக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க, அம்மா எடப்பாடி வந்து 234 தொகுதியும் ஆளுகள் நிப்பாட்டி தன்னோட செல்வாக்கால் வந்து ஜெயிக்க வச்சார், அதனால தான் முதலமைச்சர் வந்திருக்காரு, அதான் அப்படி பேசுகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நொந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் பொதுமக்களும் வண்டியாக நெருப்பு புகைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.